முதன்மை செய்தி. மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி உட்பட உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். மக்களவையில் கனிமொழி எம்பி உட்பட உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் யார் யாரெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் அது குறித்து வரீங்க. இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்தை முன்வைத்து இன்று காலை முதலே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை கூடிய மக்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சில விளக்கங்களை அளித்த பின்னர் அமளியின் காரணமாக அவை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது திமுக எம்பி கனிமொழி, சு வெங்கடேசன், SR பார்த்திபன், முகமது ஜாவேத், பென்னி பெஹன், மாணிக்கம் தாக்கூர், கே சுப்பிரமணியம், PR நடராஜன் உள்ளிட்ட எம்பிக்கள் தொடர்ந்து இன்று காலை முதல் அவையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி அவர்கள் அனைவரையும் சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் ஜோஷி முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த எம்பிக்கள் அனைவரும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே சற்று முன்னதாக, அதாவது 2 மணிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உட்பட மொத்தம் 5 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தற்போது அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு 7 எம்பிக்கள் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ரமேஷ், தொடர்ந்து இன்று எத்தனை எம்பிக்கள் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு கீழ் இருக்கின்றனர் அது குறித்து வரீங்க. அதாவது 2 மணிக்கு ஒரு 5 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தற்போது ஒரு 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 8 ஒரு 5 ஆக மொத்தம் மக்களவையில் மட்டும் ஒரு 13 எம்பிக்கள் இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த MP டெரிக் ஓபிரைன் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்று தொடர்ந்து அவைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொண்டார், முழக்கங்களை எழுப்பியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு அவை மீண்டும் கூடிய போதும் அவர் அவையை விட்டு வெளியேறாமல் அவர் தொடர்ந்து அவையிலேயே அமர்ந்திருந்தார். அதன் காரணமாக அவை மீண்டும் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு கூடிய அவை கூட அவர் தொடர்ந்து டெரிக் ஓபிரைன் அவையிலேயே அமர்ந்திருந்ததன் காரணமாக மீண்டும் 4 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இன்றைக்கு பார்த்தோம்னா சுமார் ஒரு 14 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரிலிருந்து முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கான அதிர்வலை ஏற்படுத்தக்கூடும் அது குறித்து வரீங்க. இல்லை, தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை நாம் நாடாளுமன்றத்தை வைத்து நாம் கூற முடியாது. ஆனால் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை ஓங்குவதற்கு இது வழிவகுக்கும். எதிர்கட்சிகள் நிச்சயமாக இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். தொடர்ந்து இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தை முன்வைத்து வரும் நாட்களிலும் அவர்கள் அவையிலே பிரச்சனை எழுப்புவார்கள். அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் அவைக்கு வெளியே, அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தையோ அல்லது எதிர்ப்பையோ தொடர்ந்து பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. இதனைத் தொடர்ந்து மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று இரு அவைகளுமே நாள் முழுவதும் முடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே வரும் நாட்களிலே இவர்களின் சார்பாக மற்ற எதிர்கட்சிகள் இவர்களின் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று கூறி அவர்கள் கோரிக்கை விடுக்கலாம், அல்லது அவர்கள் மீண்டும் அமளி பிரச்சனை போன்றவற்றில் ஈடுபடலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. விரிவான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.